ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் காளானா மாறின ஸ்பெஷல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்சானை பிடிக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நீங்கள் ஒரு சின்சான ஃபேனாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம பிரின்சிபல் சார் காளான காட்டுறாங்க. அவரும் இந்த இடத்துல நாங்கள் பல வருஷமாக இந்த இடத்துல கால் கடக்க நின்றுட்டுருக்கோம். இந்த இடத்துல கண்டிப்பாக எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்தவங்க வருவாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்போது ஒரு வித்தியாசமான காளான்னு காட்டுறாங்க. அது யாருன்னா நம்ம கசாமா காளான் தான். நம்ம கசாமா காளானும் என் பேர் டோரு கசாமா. மண்டை மேலே பல மண்டை இருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்படாதீங்க. அதோட தண்ணி சிறப்பு. என்ன சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க நம்ம போச்சான் காளான் காட்டுறாங்கன்னா போச்சானும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கான். உடனே என் பேர் போச்சன், என்ன சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்தில் நம்ம சின்சான் காளான் காட்டுறாங்க. நம்ம சின்சான் நான் பார்க்க வித்தியாசமாக இருப்பேன், என்ன சாப்பிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், பாத்ரூமில் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம கசாமா இதே மாதிரியே நீ சொல்லிட்டு இருந்த, உன்னை பார்க்க பைத்தியம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அது என்னடா அது மண்டை மேலே வித்தியாசமாக ஏதோ ஷேப்புக்குதுன்னு சொல்லும் போது நம்ம சின்சான் புகழாத கசாமான்னு சொல்கிறான். பக்கத்தில் நம்ம நேனி காளான காட்டுறாங்க. நம்ம நேனியும் ஒரு காட்டுக்கு ஒரு அழகு தான் இருக்கும், அதாவது நான் தான் அந்த அழகு, நான் தான் கொடை மாதிரி இருக்கும் நேனி காளான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சின்சான் ஆமாம் நீ ஒரு ஓட்டக்கொடை அப்படின்னு சொன்னோன்னே நேனி கோவப்பட்டு அவன் மேலே ஒரு ஸ்ப்ரே தெளிப்பா. நம்ம சின்சானும் அதை அவனோட மண்டையை யூஸ் பண்ணி தப்பிச்சிருவான். ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாருங்க, நான் தான் மசாவ் காளான், நான் இலை கழுத பஞ்சிருக்கேன். நம்ம மசாவ் மேலே நிறைய இலை வந்து மூடிட்டு இருக்கோம், அதனால தான் நம்ம மசாவ் கத்திட்டு இருக்கிறான். நம்ம நேனியும் நீ கடைசி வரைக்கும் அந்த இலைக்குள்ளே தான் இருக்க போகிற, நல்லா கத்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அங்கே ஒருத்தர் நாய் எடுத்துகிட்டு வருவோம். இப்படி நம்ம பிரின்சிபல் சார் ஏன் தங்க எல்லாரும் பயப்படுறீங்க, அதான் நான் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ நாயை வந்து நம்ம பிரின்சிபல் சாரை பார்த்து குலைக்க நம்ம பிரின்சிபல் சார் யாரை பார்த்து குலைக்கிற, உன் கண்ணு ரெண்டி நோண்டி காது ரெஞ்சி பஞ்சராக்கி ஒரு தூக்கி போட்டு மிச்சிடுவோம் பார்த்துக்கோணும், யார் தெரியுமா மோசமான ஆள் முக்கியமான ஆளுன்னு சொல்லி நாயை பார்த்து திருப்பி குலைக்கிறாரு. அதை பார்த்துட்டு அந்த நாயும் ஓடி போயிடுது. நம்ம பிரின்சிபல் சாரும் அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம தலைவன் சின்சானும் அப்படி போடு கேங் லீடரா கொக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேங் லீடரு உசுப்பேத்தியே உடம்பு ரணகலமாக்கிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம சின்சானும் நம்ம கசாமா கிட்ட ஏன்பா கசாமா அண்ணன் உன் தலைமையில இத்தனை தலைக்குது, நீ தலகணும் பிடிச்சவேன்றதை காட்டுற மாதிரி இருக்குதோ அப்படின்னு சொல்லுவான். நம்ம கசாமா வந்துட்டு இது எனக்கு காடு கொடுத்த கிஃப்ட்டுடா, நானும் பார்க்கறதுக்கு நேனி மாதிரி கேவலமாவா இருக்கேன்னு சொல்லுவான். உடனே நம்ம நேனியும் எத்தனை மண்டை வச்சிருந்தாலும் அத்தனை மண்டையும் வீங்க வச்சிருவோம் பார்த்துக்கோ, எங்கிட்ட கொஞ்சம் தள்ளியேறு அப்படின்னு சொல்லுவா. உடனே பின்னாடிலேருந்து ஒரு சத்தம், என்னன்னு பார்த்தா நேனி கோவப்படாத நீ கம்முனே இருக்கான். நம்ம நேனியும் அப்படியே சொல்ல வந்த முழுசா சொல்லி முடுறா அப்படின்னு சொல்லும் போது இல்லை அவ்வளோதான் சொல்லி முடிச்சிட்டேன்னு சொல்கிறான். நம்ம நேனியும் ஏன்டா நீ பேசுறதே அதிசயம், அதுலேயும் இந்த மாதிரி அப்பயே ஒரு வார்த்தை பேசினா உன்னை என்ன பண்ணுறதே தெரிலடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. நம்ம சின்சானும் என்னை யாராச்சும் ஒரு அழகான அக்கா தூக்கிட்டு போயிட்டு பொண்ணுக்கு குளிக்கிற ஹாஸ்பிட்டலில் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம கசாமாவும் போடுவாங்க நினப்பு தாண்டி பொழப்ப கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம மசாவும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மறந்துடாதீங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பான். என் மேலே இருக்க இலையெல்லாம் யாராச்சும் எடுத்து விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம நீ இன்னும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் செய்யவே மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்து டூரிஸ்ட்லாம் வருவாங்க. நம்ம பிரின்சிபல் சாரும் எல்லாரும் பாருங்க மக்கள் வராங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே எல்லாரும் அவங்கக்கிட்ட இருக்க தனித்துவமான பர்ஃப்யூமை வெளியே விட ஆரம்பிப்பாங்க. அப்போது 2 பேர் வந்து நம்ம மசா மேலே இருக்க இலையெல்லாம் விலக்கி விட்டு இதுதானே தேடி வந்தது, இதுதான் அந்த அபூர்வமான காளான் அப்படின்னு சொல்லி நம்ம மசாவை எடுத்து பார்ப்பாங்க. ஆமாம் நான் தான் அந்த அபூர்வமான காளான், என்னை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம மசாவை சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அப்படியே அவங்களும் மசாவை எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம நேனியும் வயிற்றுச்சல்ல அவனை போய் எடுத்துகிட்டு போகிறாங்களே, இங்கே அழகாக நான் ஒருத்தி இருக்கிறேன், கடவுளுக்கு தான் கண்ணு இல்லைன்னு பார்த்தா இவங்களுக்கும் கண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது 2 பேரும் வந்து நம்ம கசாமா பார்த்துட்டு இதோட மண்டை வித்தியாசமாக்குதே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமாவையும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் அண்ணா 2 பேர் பார்த்தா நம்ம போச்சானே இது கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போச்சானே எடுத்துக்கிட்டு போகிறாங்க. நம்ம நேனியும் கடைசி வரைக்கும் நான் இப்படி இந்த காட்டில் தனி மரமாகவே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம நேனி நீயே பார்க்கறதுக்கு பூத மாதிரி தான் இருக்கிற, நீ என்னடா பூத கண்ணாடியை வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டு இருக்கும்போது அவர் ஃபோனில் பார்த்துட்டு இதே தான் நான் தேடிட்டு இருந்தது இதே தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நேனி ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அவங்களும் நம்ம நேனி எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே பின்னாடி நம்ம சின்சான் என்னடா இது எனக்கு வந்த சோதனை, நான் அறிவா இல்லையா இல்லை பார்க்குறதுக்கு அழகாக தான் இல்லையா, என்ன மட்டும் ஏன்டா யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லும் போது அதே ஆள் நம்ம சின்சானை பார்த்து இதுவும் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக தான் இருக்குது, தோட்டத்தில் வச்சா பூச்சிலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் அப்படியே நம்ம சின்சானை எடுத்துகிட்டு போகிறாரு.
நம்ம சின்சானும் சந்தோஷத்தில் சிரிச்சிட்டு இருக்கிறான். அப்புறம் இன்னொரு 2 பேர் நம்ம பிரின்சிபல் சார் காளானை பார்த்துக்கிட்டு, என்ன இது பார்க்க ஒரு மாதிரி டெரராக இருக்குதே, இது நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு, நம்ம இது எடுத்துகிட்டே போவேணா, இங்கேயே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இது, நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கும்பலாக போகிறாங்க. இது எனக்கு முன்னாடியே தெரியும்டா அப்படின்னு பிரின்சிபல் சார் சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. இப்படியே உங்களுக்கு எந்த காய்கறி சுத்தமாக பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க.